இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது கொல்லங்குடி வெட்டுடைய காளி. சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடி அருகே இந்த காளி கோவில் புகழ்பெற்று விளங்குகிறது. இதுவே வெட்டுடையார் காளியம்மன் என்ற திருப்பெயருடன் கோவிலாக இருக்கிறது. யாராவது பணம் மோசடி செய்தாலோ அல்லது ஏமாற்றி சொத்தை அபகரித்து விட்டாலோ பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வருகின்றனர். முறையீட்டு கட்டணம் என்ற பெயரில் 6 ரூபாய் கட்டணம் செலுத்திவிட்டு காசை 2ஆக வெட்டி போடுகின்றனர். காசை வெட்டி போடுவதற்கு என்று தனி இடம் உள்ளது. இந்த கோவிலின் விசேஷ அம்சம் காசை 2ஆக வெட்டி போட்டுவிட்டு குறைகளை தீர்க்க காளியின் முன் கோரிக்கை வைப்பதுதான். இப்படி காசை வெட்டி போட்டுவிட்டால் பறிபோன இடம் கிடைத்துவிடும், பணம் வந்துவிடும் என்று நம்புகிறார்கள். எதிராளி காளி கோவிலில் போய் காசை வெட்டி போட்டு விட்டான் என்று தெரிந்தாலே பலரும் பயந்து விடுகின்றனர். ஏதாவது தெய்வ குற்றமாகி விடக்கூடாது என்று சமரசமாகி விடுகிறார்கள். வெள்ளி சனிக்கிழமைகளில் இத்தகைய நிகழ்ச்சிகள் இந்த கோவிலில் நிறைய நடப்பதை பார்க்கலாம். இப்படி சமரசம் செய்து கொள்ளும் போது இரு தரப்பினரும் மீண்டும் காளி கோவிலுக்கு செல்கின்றனர். அங்கு காளி கோவிலில் விபூதியை எடுத்து இருவரும் பரிமாறிக்கொள்வார்கள். சிலர் தங்களது குறைகளை ஒரு தாளில் எழுதி அங்குள்ள சூலாயுதத்தில் குத்தி வைத்து விடுகின்றனர். இதன் மூலம் காளி தங்கள் குறையை தீர்த்து வைப்பதாக அந்த பகுதி மக்கள் நம்புகின்றனர். மதுரையை அடுத்துள்ள திருப்புவனத்திற்கு அருகில் மடப்புரம் என்ற ஓர் மாகாளி கோவில் உள்ளது. மடப்புரம் காளி என்றாலே மதுரையை சுற்றியுள்ள மாவட்டத்துக்காரர்களுக்கு தெரியும். மதுரை மைய பேருந்து நிலையத்திலிருந்தும் பிற நிலையங்களிலிருந்தும் நகர் பேருந்து வந்து செல்கின்றன. இங்குள்ள காளியின் உருவம் மிக பெரியது. நல்லவர்களுக்கு சாந்தமாக காட்சி கொடுத்து அருள்முகத்துடன் தோன்றுவாள். அவளே ஏமாற்றுக்காரர்களுக்கு பயங்கரமாக தோன்றுவாள். இங்கும் ஏமாற்றப்பட்டவர்கள் காளியின் முன்பு காசை வெட்டி போடும் பழக்கம் உள்ளது. நீதிமன்றங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வெற்றி பெற முடியாத உண்மைவாதிகள் இங்கு வந்து வேண்டுவதை பார்க்கலாம். சக்தியின் அம்சமான காளி ஏமாற்றப்பட்டவர்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்கச் செய்கின்றாள். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோரிக்கை வைப்பவர்களும் கோரிக்கை நிறைவேறியவர்களும் வந்து வணங்கி செல்கின்றனர். இங்கு அம்மன் முன் வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட எலுமிச்சையை பெற்று வீட்டிற்கு எடுத்துச் செல்வது மிகவும் சிறப்பாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.